வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். போன பதிவில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், அதுக்கப்புறம் புதன், குரு எல்லாத்தையும் சுக்கிரன் வரைக்கும் பார்த்தாச்சு. ஒருவர் எதை சார்ந்த படிப்பு படிக்கணும், எதை சார்ந்த தொழில் செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத ஜாதகம் மூலயமா நம்ம பதிவிட்டு வரோம். நம்ம ஒருத்தர் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் அந்த தொழிலையோ அந்த படிப்பையோ நம்ம செஞ்சோம்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது. எப்பயுமே நமக்கு என்ன கிரகம் நல்லா இருக்குதோ, என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை பார்க்கணும். அதை சார்ந்த தொழிலும், அதை சார்ந்த படிப்பும் படித்தோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ நம்ம 6 கிரகம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது சனி. சனி பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருக்கிறார் அப்படின்னா, இந்த இதில் பாருங்கள். இதில் 80% மிக நன்று, நன்று, மத்தியமம், சிறப்பில்லை, மிக மோசம் அப்படின்ட்டு ஒரு 5 இது இருக்குது. பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இது புற வாழ்க்கைன்னா பொருள் சார்ந்தது, பொருளாதாரத்துக்கு நமக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதை சார்ந்த விஷயத்துக்கு நம்ம படித்தோம்னா நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். சனி என்ற கிரகம் பாருங்கள், ஒரு 80% இருக்குது அப்படின்னா, நம்ம சனியோட காரங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா, எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க டாக்டருக்கு நல்லா போகணும் அப்படின்னா, அவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு சனி என்ற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கிட்னி சம்மந்தப்பட்ட இதுக்கெலாம் படிக்கலாம். தோல் சம்மந்தப்பட்டது, முடி சம்மந்தப்பட்டது, ஸ்கின்னு, இந்த கணுக்கால், பாதம் இது சார்ந்ததெல்லாம் படிக்கலாம். மருத்துவத்துறையில் கால்நடை மருத்துவர்லாம் படிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ரப்பர், லெதர் டெக்னாலஜி படிக்கலாம், டீசல் இன்ஜினியரிங் படிக்கலாம். இதெல்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் ஆவாங்க. பிஎஸ்சிலாம் படிக்கலாம், நர்சிங்லாம் படிக்கலாம், மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக படிக்கலாம். அது இல்லைனா பிஏ அது மாதிரிலாம் படிக்கிற மாதிரி இருந்தால் சோஷியல் ஒர்க்கு, லாயரு, வக்கீல்கள்லாம் படிக்கணும்னா சனி நல்லா இருக்கணும். அப்புறம் அரசியல் சார்ந்த விஷயத்தை படிக்கிறது, அறிவியல் கல்வியை படிக்கிறது, அப்புறம் விதைகளை பற்றி படிக்கிறது, இதை சார்ந்த இதெல்லாம் படித்தோம்னா சனின்ற கிரகம் நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் அதுக்கும் சார்ந்த தொழில்னு பார்த்திங்கன்னா, இரும்பு சார்ந்த தொழில், பழைய இரும்பு, இந்த சலூனு, லேபர் ஒர்க்கு, கார்ப்பரேஷன் ஒர்க்கு, கூலி வேலை செய்கிறவங்க, இந்த சேவை மையத்தில் வேலை செய்கிறவங்க, வுட் ஒர்க்கு, இந்த ஹவுஸ் ஷிஃப்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க, அந்த கார்ப்பரேஷனில் செய்கிறது, ரீப்ராசஸ் ஒர்க் செய்கிறது, இந்த டாஸ்மார்க் வேலை செய்கிறது, கௌரவம் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு தகுதி குறைவான இதுக்கு சனின்ற கிரகம் தான், சனியோட கிரகம் தான் மேக்ஸிமம் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க எல்லாமே சனி நல்லாக்கிறவங்க மட்டும்தான் பொருளாதாரம் அதில் தான் கிடைக்கும்னா அந்த தசை ஓடிட்டுருக்கோம், அவங்களுக்கு அதில் தான் பொருளாதாரம் கிடைக்கும். லேபர் கன்ஸ்ட்ரக்ஷன், லேபர் கான்ட்ராக்ட் ஒர்க்கெலாம் எடுத்து செய்யலாம். இதுக்கெல்லாம் சனி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ராகுவோட கிரகம் பொருளாதாரம் கொடுக்குமா அப்படின்னா, ராகு தசையோ நமக்கு இப்போ நடக்கிறதோ இனிமேல் வர தசையில் ராகு தசை வருது அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த கிரகம் நல்லா பர்சன்டேஜ் இருக்குதோ அதை சார்ந்த படிப்பு படிக்கணும். இது சும்மா சாம்பிள் கோசம் தான் போட்டேன். பார்த்திங்கன்னா, இது புதன் நல்லா இருக்குதுன்னா புதன் சார்ந்த தொழில் படிப்பு படித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அப்படின்றதுக்கோசரம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, புதன்ற கிரகம் ராகுவோட கிரகம் பார்த்திங்கன்னா, ராகு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா லங்ஸ் சார்ந்த படிப்புக்கெலாம் ராகு தான். அப்புறம் இந்த டிபி, கேன்சரு, கட்டி சார்ந்த படிப்பு, அலர்ஜிக்கு படிக்கிறது, இந்த செயற்கை உறுப்பெல்லாம் மாற்றுறது, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த பைலட்டுக்கு படிக்கிறது, விமானம் சார்ந்த எல்லா விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா ராகு நல்லா இருந்தால் தான் நமக்கு அது தொழில் செய்ய முடியும், படிக்க முடியும். உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு எல்லாமே ராகு நல்லா இருக்கணும். ராகு நல்லா இருந்தால் தான் அதை சார்ந்த தொழிலில் நம்ம முன்னுக்கு வர முடியும். அப்புறமேட்டு ஏரோமெட்டிக் இன்ஜினியரிங்கு, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸு, விமானத்தில் வேலை செய்கிறது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்ஸு, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ரோபோட் இன்ஜினியரிங்கு, இந்த பாலிமர் இன்ஜினியரிங்கு, பேப்பரு, பல்ப்பு சார்ந்தது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, இந்த பொல்யூஷன் சம்மந்தப்பட்டது, இதை சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கலாம். பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸு, அப்புறம் கேஸ் சார்ந்த படிப்பு, இதெல்லாம் ஆக்சிஜனு, கார்போஹைட்ரேட்ஸு இது எல்லாமே ராகு தான். அனிமினேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் படிக்கலாம் ராகு நல்லாக்கிறவங்க. இப்போ வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, மாந்திரிகம், இந்த மாது இதெல்லாம் தயாரிக்கிற இடத்துல வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் அணுமின் நிலையத்தில் வேலை செய்யணும் அப்படின்னாலும் ராகு நல்லா இருக்கணும். அப்புறம் ரயில்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் நல்லா முன்னுக்கு வரணும், அதில் சம்பாதிக்கணும்னா முதல்ல ராகு நமக்கு நல்லா இருக்கணும். வெளிநாட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்னாவே ராகு இருந்தால் தான் வெளிநாட்டுக்கெலாம் போக முடியும், வெளிநாட்டில் வேலையும் செய்ய முடியும், அங்கே படிக்கவும் முடியும். அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபண்டு எக்ஸ்சேஞ்ச் இதில் வேலை செய்கிறது, தூதரகத்தில் வேலை செய்கிறது,
வெளிநாட்டில் தகவல் தொடர்பில் வேலை செய்கிறது, சிறை அதிகாரியாக இருக்குது. இப்போ இந்த கலப்படம் செய்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது, போலி பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது சார்ந்த படிப்புலாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ராகு நல்லாக்கணும். இந்த மயக்க மருந்து தயாரிக்கிற இடத்துல இது பண்ணுறது. அதே மாதிரி வந்து மல்லிகையில் சாமானத்தில் வந்து பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், முந்திரி பருப்பு, பாதாம், ஏலக்காய் இதெல்லாமே ராகுவோட காரங்கள் தான். இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ராகுனாவே அது வந்து மது, கஞ்சா, அபீனு, ப்ரௌன் சுகரு இது எல்லாமே ராகு தான். அது நல்லா இருக்கிறவங்க அதை சார்ந்த தொழிலில் சம்பாதிப்பாங்க. கெட்டு போச்சுன்னா அது மூலயமா உடம்புக்கு எடுத்துக்குவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செய்யுது, கேஸ் ஏஜென்சிஸு, பெட்ரோல் பங்க்கு, உளவுத்துறை அதிகாரியாக இருக்குது, பொல்யூஷன் போர்டில் வேலை செய்கிறது, இந்த சிகரெட் கம்பெனி ஏஜென்ட் இருக்கிறது, சிகரெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, யூடியூப்பு, மீடியா இதெல்லாம் வந்து வரணும் அப்படின்னா ராகுன்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும் நமக்கு. இந்த உரம், பூச்சி மருந்து, சுவாச கருவி தயாரிக்கிறது, அந்நிய மொழியை வந்து கற்பழிக்குது, டீச்சிங் ஒர்க்கு, வேறு மொழியை வந்து கற்றுக் கொடுத்து சம்பாதிக்கணுனாலும் ராகு நல்லாக்கணும். மத ஆய்வு மையம், வெளிநாட்டு கலாச்சார மையம், சிறைச்சாலை அதிகாரியாக இருக்கணுனாலும் ராகு நல்லாகணும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் வேலை செய்யணுனாலும் ராகு நல்லாகணும். இந்த மேஜிக் ஷோ, சாஃப்ட்வேரு, வெளிநாட்டு கல்வி படிக்க இது எல்லாத்துக்குமே ராகு வந்து நமக்கு நல்லா பலமாக இருந்துச்சுன்னா அதை சார்ந்த விஷயங்கள் தசாபுத்தியில் நமக்கு அதை சார்ந்த விஷயங்கள் தான் கொடுக்கும். நம்ம அதை சார்ந்த விஷயத்தை நோக்கி போகும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த கிரகம் நமக்கு வந்து சரியில்லை, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதை சார்ந்த தொழில் நம்ம வந்து தேர்ந்தெடுக்காமல் போகலாம். தசை வரும்போது எப்பயும் நம்மளை வந்து ஒரு மனிதனை வந்து அது தூண்டும். முதல்ல அந்த விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் முதல்ல பார்த்துக்கணும். சக்ஸஸ் ஆகாத விஷயத்தில் நம்ம போய் உள்ளே இறங்கிட்டோம்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிரும். அதுக்கப்புறம் கேதுவோட காரங்கள், கேது எவ்வளோக்கு நல்லா பர்சன்டேஜ் நல்லா இருக்குது, புறம் சார்ந்த வாழ்க்கையில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதோ அவங்க கேதுவோட திசையோ நடக்கும்போது இல்லை கேது வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லா இருக்குதோ அதை பார்த்துட்டு அது சார்ந்த படிப்பு படிக்கலாம். சித்தா டாக்டர் படிக்கிறதுனாலும் வந்து கேது நல்லா இருக்கணும். பயாலஜி, ஃபிசிக்ஸ் இது எல்லாமே கேது தான். மயக்க மருந்து சார்ந்த படிப்பு, ரேடியாலஜி, அப்புறம் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்டு, சிடி ஸ்கேனு இது எல்லாமே, அணுக்கரு, நியூக்ளியனு, பிஎஸ்சி ரேடியாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து கேதுன்ற கிரகத்தோட காரகங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தடவியல் நிறுவனர், இந்த கைரேகை பார்க்குறது, சயின்ஸ் படிக்கிறது, இந்த பிடெக்கில் ஐடி செக்யூரிட்டி ஃபார்னிக் படிக்கிறது, அதாவது கைரேகை நிறுவனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம படிக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் பகுதி சார்ந்த படிப்பு, கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கு, பைப்லைன், மினரல்ஸு, அணுசக்தி தொழில் செய்கிறது, வெப்பன்ஸு, ஆயுதம் செய்கிறது, வெடிகுண்டு, பட்டாசு இது மாதிரி வந்து நம்ம ஒரு பட்டாசு கடை வைக்கணும்னா கூட கேது நல்லா இருந்தால் தான் நம்ம பட்டாசு கடை வைக்க முடியும். இல்லாட்டா நம்ம பட்டாசு கடையெல்லாம் வைக்க முடியாது. இதை மாதிரி பட்டாசு சார்ந்தது, வெடிகுண்டு சார்ந்த இதெல்லாம் நம்ம படிக்கணுன்னாலும் நமக்கு வந்து கேது நல்லா இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் படிக்கிறதுனா கெமிஸ்ட்ரி, பிசியாலஜிஸ், இந்த சைக்காலஜி படிக்கிறது, உளவியல் துறை இதெல்லாம் வந்து கேதுவோட காரங்கள். இந்த தொழில்பொருள் ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து கேதுவோட காரங்கள். கேதுனாவே இந்த கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், கிரிமினல் லாயரு, உளவுத்துறை, ரகசிய உளவுத்துறை, இந்த ரால இருக்கிறது, சிஐடி வேலை செய்கிறது, ஆராய்ச்சித்துறை, அகல் ஆராய்ச்சித்துறை, தொல்லியல் துறை, இந்த ரகசிய சதி வேலை, வெடிகுண்டு நிபுணராக இருக்கிறது எல்லாமே வந்து கேது. பட்டாசு கடை, கயிறு, சிறுகுடல், புலனாய்வுத்துறை, போலி பொருட்களை வந்து தயாரிக்கிறது, அது கண்டுபிடிக்கிறது, புதைப்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது, இந்த பில்லி, சூனியம், மாந்திரிகம், சித்த மருத்துவம், லேகியம், ஆன்மீகம், ஜோதிடம், அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி தெரியறது, யோகா, இந்த கறி கடை வைக்கிறது, கசாப் கடை, கோழி கடை, கசாப் கடையெல்லாம் வைக்கணுன்னா கூட கேது நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு அதை சார்ந்த பொருளாதாரம் நமக்கு ஈட்ட முடியும். அதுக்கப்புறம் கலப்பட பொருள் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். இந்த ஜல்லி விற்கிறது, இந்த ஜல்லி மைன்ஸில் ஒர்க் பண்ணுறது, ஆசிடு, நார், இந்த பாஸ்போர்ட் கண்டுபிடிக்கிறது, இந்த போலி பாஸ்போர்ட் செய்கிறது, துப்பறிதல், இவங்களாம் இந்த க்ரைம் ஸ்டோரியெல்லாம் பண்ணலாம். அப்புறம் புரோக்கரேஜ் ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே கேதுவோட காரங்கள். நம்ம வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் நமக்கு நல்லது செய்யும். கெடுதல் அப்படின்னா இது கிரகம் சார்ந்த கெடுதல்லாம் நமக்கு உடல் ரீதியாக கிடைக்கும். இதெல்லாம் அப்பப்போ தசாபதிகள் வரும்போது நடக்கும். வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதை மட்டும் சார்ந்து நம்ம போனோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
நமக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு என்ன தசாபுத்தி நடக்குது, அதுக்கப்புறம் என்ன தசை நடக்க போகுது, எதை சார்ந்த தொழில் படிப்பு படித்தோம்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குமோ அதை சார்ந்த விஷயத்தை நம்ம தேடி போனோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.